அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கணக்கீட்டு பதிவை எப்படி ஃபில்லப் பண்ணுங்கிறது நான் கரெக்டாக தெளிவாக சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கிறீங்க. இப்போது இந்த படிவம் பிஎல்ஓ ஆஃபீஸரால் கொடுக்கப்பட்டது. இது என்னென்னு கேட்டாக்கா, இவங்க தான் அந்த ஓட்டருடைய சம்மந்தப்பட்டவங்க. ஓகே, இது அவங்களுடைய விவரங்கள் இங்கே இருக்குது எல்லாமே. இப்போ நம்ம என்ன சொன்னாக்கா, நம்ம இப்போ திரும்ப விவரங்கள் கொடுக்கும்போது இங்கே அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் இவங்களுடைய ஆதார் நம்பரு, இவங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பர், அப்புறம் இவங்களுடைய வாப்பா பேர், அப்புறம் இவங்களுடைய வாப்பாவுடைய ஓட்டர் ஐடி நம்பர், அப்புறம் இவங்களுடைய தாயார் பெயர், அப்புறம் இவங்களுடைய தாயாருடைய ஓட்டர் ஐடி நம்பர், அப்புறம் இவங்களுடைய கணவனுடைய பெயர், அதுக்கப்புறம் கணவனுடைய ஓட்டர் ஐடி. இதே ஆண்களாக இருந்துச்சுன்னாக்கா அப்படியே இது இங்கே அவங்களுடைய மனைவி பேரும் மனைவியுடைய ஓட்டர் ஐடி கொடுக்கணும். இவங்க இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க 2002 லிஸ்ட்டில் இருக்கிறதா சொன்னாக்கா இங்கே மட்டும் ஃபுல்லப் பண்ணால் போதும். அவங்களுடைய பேரை போட்டுட்டு, அவங்களுடைய ஓட்டர் ஐடியை போட்டுட்டு, அவங்களுடைய தந்தை பேரை போட்டுட்டு, அவங்களுக்கும் என்ன உறவுன்னு போட்டாலே போதும். கீழே சட்டமன்ற தொகுதி என்னவோ அதை போடுங்க. பழைய இது சட்டமன்ற தொகுதி திருத்துறைப்பூண்டி எப்படின்னு கேட்டாக்கா 177. பாகம்னு சொன்னாக்கா, இப்போ ஒவ்வொரு பூத்து இருக்கும்ல, இப்போ புதுத்தெரு ஸ்கூலில் போடும்போது 4 பாகங்களாக போடுவாங்க, 4 தொகுதி இருக்கும், அப்போ 4 இதாக போடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செஞ்சோன்னாக்கா அதில் என்ன தொகுதிங்கிறத நீங்கள் பார்த்து அதை போடணும். அந்த ஓட்டர் லிஸ்ட் 2002 நீங்கள் என்ன தரை வரிசையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு 1லேருந்து 10 வரைக்கும் ஒரு நம்பர் இருக்குது, அவங்க 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேரில் உங்களுடைய பேர் எத்தனாவது வரிசையில் இருக்குங்கிறத இங்கே எழுதணும். ஓகே, சரியா? இது எழுதிக்கிறீங்க. இப்போது இதே 2002 இந்த லிஸ்ட்டு இல்லாதவங்க நீங்கள் என்ன செஞ்சோன்னாக்கா, இவங்க புதுசாக தான் போட்டிருக்காங்க, 1995 அப்ளை பண்ணிக்கிறாங்க, பிறந்துக்கிறாங்க, இல்லை 1987லையோ இல்லை 88லையோ இல்லை 90லையோ பிறந்திருக்காங்க, அவங்க 2002 ஓட் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இங்கே ஃபுல்லாக பண்ணுங்க. ஓகே, இங்கே என்ன ஃபுல்லாக பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா உங்களுடைய வாப்பா பேர், வாப்பாவுடைய வாப்பா பேர், இவங்க 2 பேருக்குமான உறவு தந்தை. ஓகே, மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர் திருத்துறைப்பூண்டி, சட்டமன்ற தொகுதியின் எண் அப்போ 177, வாகம் என்னவோ அதை போடுங்க, வரிசை எண்ணில் என்ன இருக்கிறாங்களோ அதை போடுங்க. இதுதான் சரியா? மேற்கொண்டு நீங்கள் இதுக்குள்ளே அட்டாச் பண்ணி எதுவுமே கொடுக்காதீங்க, அது செல்லாது. நீங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர் உங்ககிட்ட என்ன கொடுத்தாங்களோ அதை மட்டும் போடுங்க. ஓகே, இன்ஷா அல்லாஹ் கிளியராக இருந்து ஃபுல் பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும்.